ஹாய் எவ்ரிபடி, திஸ் இஸ் சக்தி ஃப்ரம் சக்தி க்ரௌன் சப்பத்தி. இன்னைக்கு செஷனில் என்ன பார்க்கலான்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி எங்கே இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி பிகின் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரை எப்படி ட்ரை பண்ணி லொக்கேட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி லொக்கேட் பண்ணலான்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை வச்சு லொக்கேட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கவங்க தான் ஏர்லி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. நான் உங்களுக்கு குரோனாலஜிக்கல் அண்ட் சீக்வென்ஷியல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது நாம் யார் யார் ஏர்லி இன்ஹாபிட்டன்ஸ்னு பார்க்கலாம். அதாவது ஏர்லி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இனிஷியலாக கெல்ஸ் தான் ஏர்லி இன்ஹாபிட்டன்ஸ். கெல்ஸ் யார் அப்படின்னா பிரைத்தான்ஸ் அண்ட் கேல்ஸ், அவங்க தான் வந்துட்டு கெல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கெல்ஸ் யார் அப்படின்னா பிரைத்தான்ஸ் அண்ட் கேல்ஸ் தான் கெல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்சிடெண்ட்டாக நம்ம வந்துட்டு பிரிட்டன்ஸ்ன்ற பேரை எங்கே இருந்து எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பிரைத்தான்ஸ் என்ற ட்ரைபில் இருந்து தான் பிரிட்டன்ற பேர் எமர்ஜ் ஆச்சு. கெல்ஸ் வந்துட்டு 55 BC வரைக்கும் இங்கிலாண்டில் இன்ஹாபிட்டடாக இருந்தாங்க. இதுக்கு அப்புறமா யார் வந்துட்டு இன்ஹாபிட்டேஷனில் இருந்தாங்கன்னா, அதாவது இங்கிலாண்டில் செட்டில் ஆனாங்கன்னா ரோமன்ஸ். நம்ம ரோமன்ஸ் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ரோமன்ஸ் 55 BCயிலிருந்து 407 AD வரைக்கும் இருந்தாங்க. இந்த பீரியடை தான் ரோமன் கான்குவெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலோ சாக்சன்ஸ் வராங்க. அவங்களுடைய பீரியட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 407 ADயில் இருந்து 787 AD வரைக்கும் இந்த பீரியட் தான் ஆங்கிலோ சாக்சன்ஸ் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆங்கிலோ சாக்சன்ஸ் இன்னோவேஷன் எப்போ நடந்துச்சு? 407 ADயில் இருந்து 787 AD வரைக்கும். நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா வைக்கின்ஸ் வராங்க. ஆனால் அதுவும் ஆங்கிலோ சாக்சன் பீரியடோடைய கண்டினியூவேஷன் தான். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 787 ADயிலிருந்து 1066 AD வரைக்கும் இந்த பீரியடை வைக்கிங் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் பீரியட் இஸ் கால்ட் அஸ் வைக்கிங் இன்வேஷன். நெக்ஸ்ட் 1066 ADயிலிருந்து நார்மன் கான்குவெஸ்ட் பிகின் ஆகுது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன பிகின் ஆகுது? நார்மன் கான்குவெஸ்ட் பிகின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போது உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்துட்டு 1066 நார்மன் கான்குவெஸ்ட் பிகின் ஆகுது. ரெண்டாவது வந்துட்டு ஓல்ட் இங்கிலீஷோடைய எண்டுன்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஒரு ஆக்ரானமி உருவாக்கியிருக்கேன். இந்த சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆக்ரானமி வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, வேரியஸ் இன்ஹாபிட்டன்ஸ் இங்கிலாண்டில் செட்டில் ஆனாங்க, அவங்கள பற்றி ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரை நான் உருவாக்கியிருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. come now we'll see about the acronomy CRAVN. So in the acronomy, C stands for Celts, R for Romans, A for Anglo-Saxons, V for Vikings, and N for Normans. So once again I come again. C for Celts, R for Romans, A for Anglo-Saxons, and V for Vikings, and N for Normans. ஸோ நீங்கள் இப்போது இந்த ஆக்ரானமியை வச்சு இங்கிலாண்டோட இன்ஹாபிட்டன்ஸ் யார் யாருன்ற சீக்வென்ஷியல் ஆர்டரில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் சில ஹிஸ்டோரியன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டிபேட் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா, தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி நிறைய பேர் டிபேட் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரோடைய ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஹிஸ்ட்ரி வித்
1066 ஏடியிலேருந்து நார்மன் கான்குவெஸ்டில் இருந்து பிகின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேருடைய கருத்து என்னென்னா, நம்ம முந்தைய ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டு வர முடியும், பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இன்ஹாபிட்டன்ஸ் யார் யார் இருந்தாங்கன்னு தெரியும். சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எங்கே இருந்து ட்ரேஸ் பண்ணலாம், என்ன ட்ரேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் டைமில் இருந்து ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எதனால் நம்ம ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை முக்கியமாக பேசுகிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு நேஷ்னல் ஹெரிட்டேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சராகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டோடைய ஸ்டோரியாகவும் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ தட் இஸ் வை தி ஆங்கிலோ சாக்சன் டைமில் இருந்துட்டு ட்ரேஸ் பண்ணாதான் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியை ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் சில பேருடைய கருத்து என்னென்னா, நம்ம கெல்டிக் டைமில் இருந்தே இன்ஹாபிட்டன்ஸ் யார் யாருன்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கு ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் தி டைம்லைன் ஆஃப் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் இங்கிலாண்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தென் ஓல்ட் இங்கிலீஷ் எதில் இருந்து பிகின் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் 55 பிசியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓல்டு இங்கிலீஷ் ஃப்ரம் 5th செஞ்சுரியிலிருந்து ஒரு மேசிவ் மைக்ரேஷன் நடக்குது. இந்த மேசிவ் மைக்ரேஷனுக்கு இடையே நடக்குதுன்னா கெல்ஸுக்கும் கேல்ஸ்க்கும் இடையே இந்த மேசிவ் மைக்ரேஷன் நடக்குது. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலேண்டில் நடக்குது. இந்த ஐலேண்டு வந்துட்டு இங்கிலாந்து. இங்கே நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ரோமன்ஸ் வந்துட்டு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஐலேண்டை இன்வைட் பண்ணி வராங்க. எதனால் இந்த ரோமன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கே இன்வைட் பண்ணி வராங்கன்னா, ரோமன்ஸ் வந்துட்டு மோஸ்ட் டாமினன்ட் எம்பையராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டாமினன்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கெல்டிக் ஐலேண்டை, அதாவது இந்த இங்கிலாண்டை ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வைட் பண்ணிட்டு ரோமன்ஸ் வராங்க. ஈவன் தோ அவங்கக்கிட்ட டாமினன்ட் எம்பையர் இருந்தாலும், டாமினன்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் இருந்தாலும், அவங்கக்கிட்ட ஆட்சி ரொம்ப அக்ரெசிவாக இல்லைன்னு தான் சொல்லணும். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு கொண்டுட்டு வராங்க. ரோமன்ஸ் டவுன்ஸை உருவாக்குறாங்க. அவங்களுடைய மிலிட்ரி ப்ரெசன்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா பீஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரோமனைஸ்டு இன்வேஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடாகவே தெரியல. யாருக்கு தெரியல? கெல்ஸ்க்கு தெரியல. ஸோ தி ரோமன் developed the island. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் வாஸ் வெரி ஒரு குவைட் சக்ஸஸ்ஃபுல் கவர்மெண்ட்டாக ரன் பண்ணாங்க. ஸோ இங்கிலாண்டில் இருந்த பீப்புள், தட் இஸ் கெல்ஸ், இந்த ஒரு அக்ரெசிவாக அவங்களுடைய கவர்மெண்ட்டை ஃபீல் பண்ணவே கிடையாது. ஸோ இந்த இன்வேஷன் வாஸ் வெரி குட் ஃபார் தெம். why I'm saying like that is, நான் ஃப்ரம் 55 பிசியிலேருந்து 1 செஞ்சுரி ஏடி வரைக்கும் ரோமன்ஸ் வந்துட்டு குட் கவர்னன்ஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் கவர்னன்ஸ் பை தி ரோமன்ஸ் அட் that டைம். லேட்டர் பீரியடில் மிலிட்ரியோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, இட் வாஸ் வெரி அக்ரெசிவ். அது போல் வந்துட்டு முன்னாடி மிலிட்ரி ஃபோர்ஸ் இருந்ததில்ல. ஸோ வை அந்த மாதிரினா, அப்போ வந்துட்டு இட் வாஸ் நாட் ஸோ அக்ரெசிவ். ஸோ அந்த டைமில் தி மிலிட்ரி கவர்னன்ஸ் வாஸ் நாட் ஸோ அக்ரெசிவ். இட் மெயின்டைன்டு தி பீஸ் இன் தி இங்கிலாந்து. அதோட இம்ப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். நம்ம சில இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி லாட்டின் வந்துட்டு இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, ஈவன் தோ ரோமன்ஸ் வந்துட்டு தங்களோட சொந்த கண்ட்ரிக்கே போக வேண்டிய சூழல் இருப்பினும், எப்படி இந்த பேகனிசம் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு மூவ் ஆச்சு,
இந்த கிறிஸ்டியானிட்டியை யார் வந்துட்டு உள்ளார கொண்டுட்டு வராங்க அப்படின்ற சில இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கிறிஸ்டியானிட்டியை வந்துட்டு யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செயின்ட் அகஸ்டின் அவர் வந்துட்டு கொண்டுட்டு வராரு. யாரை ஃபர்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் எத்தில்பர்ட்டை கன்வெர்ட் பண்ணுறாரு. இவர் எப்போ இந்த கிங் எத்தில்பர்ட்டை செயின்ட் அகஸ்டின் வந்துட்டு கிங் எத்தில்பர்ட்டை கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்னா 507 ADயில் வந்துட்டு இவர் கிங் எத்தில்பர்ட்டை கன்வெர்ட் பண்ணுறாரு கிறிஸ்டியானிட்டிக்கு. ஸோ நவ் யூ ஹாவ் டு நோட் தட் தி ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் வேர் கெல்ஸ் அண்ட் கேல்ஸ். இப்படி நமக்கு இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆங்கிலோ சாக்சன் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். இதுதான் வந்துட்டு பிகினிங் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆங்கிலோ சாக்சன் பீரியட் தான் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆங்கிலோ சாக்சன் பீரியட் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா ரோமன்ஸோடைய ஆட்சி முடியும் போது ஆங்கிலோ சாக்சன் பீரியட் வந்துட்டு பிகின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அவுட்லெட் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஆங்கிள் லேண்ட் தான் இங்கிலாந்து. இந்த இங்கிலாண்டை தான் ஆங்கிள் லேண்ட் வந்துட்டு எப்படி இங்கிலாண்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் லேட்டர் பீரியடில் ஆங்கிள் லேண்டை இங்கிலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரோமன்ஸ் வந்துட்டு எப்போ வந்து இங்கிலாண்டில் இருந்து வித்ட்ரா பண்ணுறாங்களோ அப்போ தான் ஆங்கிலோ சாக்சன் ட்ரைப்ஸ் வேர் என்ட்ரிங் இன்டு தி இங்கிலாண்ட். இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கலாம், எதுக்காகனா ரோமன்ஸ் வந்துட்டு இங்கிலாண்டில் இருந்து எப்படி வித்ட்ரா பண்ணிட்டு அவங்களோட சொந்த கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இதில் ஒரு பெரிய ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா விஸ்காட்ஸ் என்ற ஜெர்மனிக் இன்வேடர்ஸ், ரொம்ப வயலண்ட் ஜெர்மனிக் இன்வேடர்ஸ், அவங்க வந்துட்டு ரோமன்ஸை அட்டாக் பண்ணதுனால ரோமன்ஸ் வந்துட்டு இங்கிலாந்துலேருந்து அவங்களோட சொந்த கண்ட்ரிக்கு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு. பிகாஸ் ரோமன் இஸ் இன் நீட் டு சேவ் தயர் ஓன் சாயில். ஸோ ரோமன்ஸ் இங்கிலாண்டில் இருந்து ரோமன் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், ஐ திங்க் ஸோ. அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி மைட் அண்டர்ஸ்டாண்ட். சரி, இப்போது என்னென்னா 407 ADயில் வந்துட்டு ரோமன்ஸ் இங்கிலாண்டிலேருந்து அவங்களுடைய ரோமனுக்கு போகிறாங்க. அப்பத்திலிருந்து இங்கிலாந்து வந்துட்டு ஒரு வல்னரபிள் கண்ட்ரியாக மாறுது. பிகாஸ் யார் வேணுனாலும் வந்துட்டு இன்வைட் பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் அங்கே வருது. பிகாஸ் நியர்லி 55 BCயிலேருந்து 407 AD வரைக்கும் ரோமன்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இங்கிலாண்டை. இப்போ வந்துட்டு ஏன் இங்கிலாந்துக்கு வல்னரபிள் சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா யார் வேணும்னாலும் அந்த ஐலாண்டை இங்கிலாண்டை இன்வைட் பண்ணலான்ற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறதுனால. பிகாஸ் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா எப்படி இன்னொரு நாடு வந்துட்டு நம்மளை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண வருதோ நம்ம எப்படி காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு கெல்ஸ்க்கு அட் தி பிகினிங்கில் தெரியவே இல்லை. இப்போ யார் வந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏன் கெல்ஸ் வந்துட்டு அவங்கள தன்னைத்தானே பார்த்துக்க முடியலன்னு ஒரு ரீசனை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிகாஸ் யாரோடைய இனோவேஷனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க, ரோமன்ஸோடைய இனோவேஷனில் தான் பிகினிங்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அதனால் ரோமன்ஸ் போனதுக்கு அப்புறம் கெல்ஸை யார் வேணாலும் ஓப்பனாக அட்டாக் பண்ணலான்ற நிபந்தனை வருது. ஸோ அதனால் தே ஆர் டிஃபென்லென்ஸ். எதனால் they don't have any kind of army to protect themselves from the other country. So மற்ற நாடுகிட்ட இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு வித்தையை அவங்க கற்று வச்சிடல. ஸோ ரோமன்ஸ் பிகாஸ் ஆஃப் ரோமன்ஸ் உடைய ஹெவி ப்ரொடெக்ஷன் தான்
இவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன்ஸோடைய கைடன்ஸில் தான் இவங்க இருந்தாங்க. தனியாக வந்துட்டு மிலிட்ரி ஃபோர்ஸ் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, பீஸ்ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு ரோமன்ஸ் கிட்டே இருந்து கெல்ஸ்க்கு ப்ரொவைட் ஆச்சு. எதனால் மித்த நாடுகள் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு இங்கே வராங்க அப்படின்னா, பிகாஸ் இங்கிலாந்து வந்துட்டு ஒரு வெல் ஃபர்டைல் லேண்டாக இருந்துச்சு. எதுக்குன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு. அக்ரிகல்ச்சர் வாஸ் வெரி மச் குட் இன் திஸ் சாயில். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பை விட சேஃபராக இருந்துச்சு இங்கிலாந்து. ஸோ இப்போ யார் வந்துட்டு இன்னோவேட் பண்ணிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். பிக்ஸ் வந்துட்டு நார்த்தில் இருந்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்காட்ஸ் வந்துட்டு அயர்லாண்டில் இருந்து வராங்க. பிக்ஸும் ஸ்காட்ஸும் இன்னோவேட் பண்ணும்போது யார் வந்துட்டு சேவ் பண்ண வராங்கன்னா, ஆங்கிலோ சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ் வந்துட்டு சேவ் பண்ண வராங்க. இந்த ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ் இப்போது பார்த்தோம்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் வந்துட்டு வராங்க. இந்த 3 பேரும் எப்படி வராங்க அப்படின்னா, ஒரு மிஷினரியாக வந்துட்டு வராங்க. ஃப்ரம் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் யூரோப்பில் இருந்துட்டு வராங்க. இந்த கெல்ஸ் வந்துட்டு பிகினிங்கில் இந்த 3 பேரையும் வரவேற்று இருந்தாலும் லேட்டராக கெல்ஸை வந்துட்டு ஆங்கிள்ஸு, சாக்சன்ஸு, ஜூட்ஸு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த கண்ட்ரியை இன்வைட் பண்ணுறாங்க. யார் வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க? ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ். இவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ண வராங்க யாரை? கெல்ஸை. பட் ஃபைனலாக இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த இங்கிலாண்டை இன்வைட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே ஃப்ரம் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் யூரோப்லேருந்து வராங்க. அப்புறம் இந்த ஐலண்ட்லேயே செட்டில் ஆகுறாங்க. எப்படி வந்துட்டு இந்த ஐலண்ட்ஸில் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா, ஆங்கிள்ஸ் வந்துட்டு நார்த் அம்பிரியா அண்ட் மர்சியாவில் செட்டில் ஆகுறாங்க. ஈஸ்ட் ஆங்கிலியாவில் சாக்சன்ஸ் செட்டில் ஆகுறாங்க. வெஸ்ட்டில் வந்துட்டு வெசெக்ஸில் வந்துட்டு ஜூட்ஸ் வந்துட்டு செட்டில் ஆகுறாங்க. அண்ட் ஃபைனலி யூ கம் டு நோ தட் ஆங்கிள்ஸ் செட்டில்ட் இன் நார்த்தம்பிரியா, மர்சியா, and Saxons settled in East Anglia and Jutes settled in Wessex. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு பெரிய டவுட் வந்திருக்கலாம். என்னென்னா, ஆங்கிள்ஸ், ஜூட்ஸ் இவங்க எங்கே வந்துட்டு செட்டில் ஆனாங்க? ஆங்கிள்ஸ், ஜூட்ஸ் அண்ட் சாக்சன்ஸ் வந்துட்டு இங்கே செட்டில் ஆனாங்கன்னா, வேர் டிட் தி கெல்ஸ் கோ? அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். இந்த கெல்ஸ் வந்துட்டு என்ன ஆகுறாங்க அப்படின்னா, மவுண்டன் ரீஜன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. அங்கேயே என்ன மவுண்டன் ரீஜன்ஸ்னால், கார்ன்வால், வேல்ஸ், ஸ்காட்லாண்ட், அயர்லாண்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட், கார்ன்வால், வேல்ஸ், ஸ்காட்லாண்ட், அயர்லாண்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சில ஹிஸ்டோரியன்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, ஆங்கிள்ஸ், சாக்சன், ஜூட்ஸ் வந்துட்டு ஒரு நேஷ்னல் மைக்ரேஷனாக நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு பார்ஷியல் இன்னோவேஷனாக நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது போகட்டும். இதுக்கு மேலே கெல்ஸை பற்றி பிரிட்டனில் நம்ம பார்க்க மாட்டோம். அண்ட் இதுக்கு மேலே ஒன்லி வீல் சி ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். யார் வந்துட்டு ஃபைனலாக இந்த கெல்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க? ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ் தான் டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமைண்ட் இஸ், எதனால் இந்த கண்ட்ரியை, இங்கிலாண்டுன்ற கண்ட்ரியை எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு வராங்கன்னு. தி மெயின் ரீசன் இஸ் தட் இங்கிலாந்து இஸ் a very fertile soil for the agricultural purpose. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பை விட சேஃபராக இருக்குதுன்னு. And it means that Europe was not well civilized at that period of time. So எல்லாமே இது வந்துட்டு ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஸோ ஆல் தீஸ் things were the reason, were the cause for the innovation taken place at that time. And I think so everyone might understood this session. உங்களுக்கு இதில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா kindly comment me. And
இன்னைக்கு இந்த செஷனில் இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணலாம். And I will catch you back in the next session. Until then, signing up by your Shakti from Shakti Crown Chapati. And I'll hope everybody to be safe and healthy at home. Bye. See you in the next session. Bye bye.